வரும் மும்பை இந்தியன்ஸ் எனும் பல்தான்ஸ் படையை வீழ்த்தி 17 வருடம் கோப்பை வெல்லாத ஒரு அணி ஃபைனலுக்கு முன்னேறுகிறது என்றால் கண்களில் கண்ணீர் வரத்தானே செய்யும். ஒரு வீரன் தன் தேசத்திற்காக மலை போல் ரன்களை குவித்த போதும், ஒரு அணிக்காக IPL கோப்பையை கேப்டனாக வென்று கொடுத்த போதும், செல்லும் இடங்களிலெல்லாம் அவனுக்கு உரிய அங்கீகாரம் மறுக்கப்படும் போது சற்றும் சளைக்காமல் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்றால் கண்களில் கண்ணீர் வரத்தானே செய்யும். பஞ்சாப் கிங்ஸ் என்கிற அணிக்கும் ஸ்ரேயாஸ் என்கிற ஆகச்சிறந்த வீரனுக்கும் 2025 IPL தொடரானது ஒரு மகுடமாக வந்து சேர்ந்துள்ளது. 11 வருடங்களாக பிளே ஆஃப் கூட வராத ஒரு அணியை வழிநடத்தி IPL இறுதிப் போட்டி வரை கொண்டு சேர்த்த பெருமை ஸ்ரேயாஸ் என்ற தலை சிறந்த வீரன், இல்லை தலை சிறந்த கேப்டனுக்கே சேரும். RCB அணிக்கு எதிரான தோல்வியின் போது நாங்கள் சண்டையில்தான் தோற்றுள்ளோம், போரை அல்ல என்று கெத்தாக கூறிய ஸ்ரேயாஸ் ஐயர் அதே கெத்தோடு தன்னுடைய அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார். 18வது IPL சீசனின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக RCB தகுதி பெற்றுவிட்ட நிலையில் மற்றொரு அணி எது என்ற மோதலில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தொடங்கிய குவாலிஃபயர் 2 போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தெரிவு செய்தது. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நீண்ட நேரத்திற்கு பின்னரே தொடங்கப்பட்டது. விறுவிறுப்பாக தொடங்கப்பட்ட போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 203 ரன்களை குவித்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மாவின் கேட்சை பஞ்சாப் வீரர்கள் தவறவிட்ட போதும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் 8 ரன்களில் நடையை கட்டினார். விரைவாகவே முதல் விக்கெட் விழுந்தாலும் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த பேர்ஸ்டோ மற்றும் திலக் வர்மா இருவரும் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 3 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என வெளுத்து வாங்கிய பேர்ஸ்டோ செம்ம டச்சில் தெரிய மிகப்பெரிய இன்னிங்ஸை விளையாடப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் சரியான நேரத்தில் ஒரு தரமான பந்தை வீசிய வைசாக் பேர்ஸ்டோவை 38 ரன்களில் வெளியேற்றி கலக்கி போட்டார். ஒரு பக்கம் பேர்ஸ்டோ ரன் ரேட்டை குறைய விடாமல் பார்த்து கொள்ள, அடுத்து ஜோடி சேர்ந்த திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 6 பவுண்டரிகள் 5 சிக்சர்கள் என பறக்க விட்டு ஸ்கோரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றனர். ஆனால் அடுத்தடுத்த ஓவரில் சூர்யா மற்றும் திலக் வர்மா என இருவரும் அவுட் ஆகி வெளியேற களத்திற்கு வந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா 13 பந்துகளில் 15 ரன்களை மட்டுமே எடுத்து பவிலியன் திரும்பினார். ஒரு கட்டத்தில் 220 ரன்களை மும்பை எட்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரன் வேகம் குறைந்தது. ஆனால் இறுதியாக வந்து தனி ஒரு ஆளாக போராடிய நமந்தீர் 7 பவுண்டரிகளை பறக்க விட 20 ஓவர்களில் 203 ரன்கள் என்ற நல்ல டோட்டலை எட்டியது மும்பை இந்தியன்ஸ் அணி. 200 ரன்களை அடித்து விட்டால் ஒரு முறை கூட மும்பை தோற்றதில்லை என்கிற சாதனை இருக்கும் நிலையில் மும்பை இந்தியன்ஸ் தான் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்ல போகிறது என மும்பை ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் இதோ இப்ப கிளியர் பண்ணிடுறோம் என அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்திய பஞ்சாப் கிங்ஸ் அணி கலக்கி போட்டது.